வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இந்த படம் வாட்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய தமிழ் சினிமா படங்களுடைய ரிசம்பிள்ஸ் நிறையாவே வந்து இருந்துச்சு. இது பழைய கதை தான், பழிவாங்கிற கதை தான். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து புதுமைப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோடைய நம்ம அனல் அரசும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்களம் வந்து பார்க்கும்போது இது ஒரு பழிவாங்கும் கதை தான். தம்பி சூர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரசியல்வாதியை வந்து வெட்டுறாரு. ஸோ சம்பத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருப்பார். ஸோ அவங்களுடைய யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து வரலட்சுமி. ஸோ எடுத்தோன்னே வந்து ஏன் ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து ஏன் இந்த அரசியல்வாதியை வெட்டுறாங்க போது கண்டிப்பாக ஏதோ ஒரு முன்பகை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, ஏன் புருஷனை கொண்டுட்டியல்ல, உன்னை ஜெயிலில் வச்சே கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறார் ஜெயிலில் இருக்கக்கூடிய சூர்யா வந்து எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலட்சுமி வந்து ஆள் அனுப்புகிறாங்க. அங்கே சூர்யாவை அவங்க போட்டு தள்ளினாங்களா இல்லையா, அந்த உண்மையிலேயே அந்த அரசியல்வாதி எம்எல்ஏக்கும் நம்ம சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை, என்ன தகராறு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு இவர் வந்து எம்எல்ஏவை வெட்டி தள்ளிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீர்திருத்த பள்ளியில் விடும்போது அங்கே வழக்கமாக தெரியும், மாஸ்டர் படத்தில் பார்த்துருப்பீங்களா ஜெயிலு, அதே மாதிரி தான் கஞ்சா அடிக்கிறது, அதை பண்ணுறது, கிரைம் பண்ணுறது, வெட்டுறது, குத்துறது, ரத்தம் தெளிக்கிறது, இந்த மாதிரி சம்பவம் பண்ணக்கூடிய பசங்க. ஸோ அங்கே என்னென்னா இவர் வந்துட்டு எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா வெளியே வந்தவர் ஒரு பாக்ஸிங் போட்டி நடக்குது, அதில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, இப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து கொண்டு வராரு. சரி, எதுக்காக இவர் கொள்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். என்னென்னா அவங்க கொள்றானா, ஒன்று அவங்க அப்பாவை போட்டிருக்கணும், இல்லைன்னா அவங்க அண்ணனை போட்டிருக்கணும், இல்லைன்னா அவங்க தம்பியை போட்டிருக்கணும், இல்லைன்னா அவங்க தங்கச்சி ஏதாவது பண்ணியிருக்கணும். இது ஏதோ ஒரு காரணம் தானே இருக்கணும். கண்டிப்பாக இதில் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் அவர் வந்து எம்எல்ஏ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. சரிங்க, இப்போ என்னன்னா வெட்டியாச்சு, குத்தியாச்சு, ஒரு இழப்பு ஆயாச்சு. இப்போ என்னன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பகமை ஆயிடுச்சு. ரெண்டு பாத்திரத்தை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது தான் பொழப்பா இருக்கும். ஒரு 3 ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா எடுத்திருப்பாங்க இந்த படம். சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டண்ட் மாஸ்டருங்கிறது இதுதான் அவருடைய ஒரு அருமையான டச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டி வெளுத்து எடுப்பாங்க. அந்த ஒரு ஜெயில் சீக்வன்ஸ்லாம் இருக்கட்டும், ஒரு அந்த பாக்ஸிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்னென்னா பயங்கரமாக இருக்கும் ஸ்டண்ட்டு. அதாவது அந்த மேக்கிங்கில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட்டு. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இங்கே சொல்லுவேன். அந்த ஸ்டண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நெகட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத விட இந்த மாதிரி படங்கள் வந்து ஏன் இப்போ தேவையா அப்படிங்கிறது. ஏன் ஒரு நல்ல படத்தில் நடிக்கலாமே, தனுஷ் பொல்லாதவன் அப்படி நடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு போய்க்கலாமே, ஒரு அழகான ஒரு குட்டி கேங்ஸ்டர் கதையில் அந்த மாதிரி. அப்படி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால், பட் இப்படி வந்துட்டு ஒரு பழி வாங்குற ஒரு கதையா, பிகாஸ் நீங்கள் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சூர்யாவை யாரும் அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். ஓகேங்களா, என்னப்பா இந்த பையன் இந்த மாதிரி படம் நடிச்சிருக்கான்ட்டு. பட் இதுவே வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அந்த ஒரு சின்ன பையன் ஒரு ரோல் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தாலும் கூட அவன் மக்களோட மனசில் நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே பாஸ்ட் அவே, அவ்வளோதான், பெருசாலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்ததுங்க. அதை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். மேக்கிங் ஸ்டைல் நல்லது. பட் அதே நேரத்தில் இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்னா, ஒன்று ஹீரோஸ் ஆகணும், இல்லைன்னா வில்லன்ஸ் ஆகணும், இல்லைன்னா வில்லன் வந்து திருந்தணும். இப்படி தான் நடக்கும். என்னன்னா எதுவுமே நடக்காது. ஓகேங்களா, ரெண்டு பேருமே உசுரோடு தான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே சண்டை தான் போட்டுக்கிறாங்க. கடைசியில் வந்து ரெண்டு பேரும் வந்து எதுவும் பண்ணிக்காமல் அப்படியே போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அநேகமாக ஒரு பார்ட் 2 வருமோ, 2வது பாகம் ஃபீனிக்ஸ் வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அப்படியெல்லாம் எடுத்துடாதீங்க, இதோட போகட்டு விட்டுருங்க. வேறு நல்ல ஸ்கிரிப்டாக நடிக்க தம்பி. நடிப்பு சூப்பராக இருக்குது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டைலாகோ என்னவோ அதெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது, சுத்தமாக பேச மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அவரோட எமோஷ்னல் பேசக்கூடிய விஷயங்கள், அந்த வசனங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு முயற்சி, திறமை வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல முயற்சின்னே சொல்லுவேன். பட் அதுக்காக வந்துட்டு சூர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து இப்போதைக்கு ஒரு அவசியமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வைத்தாலும், ஆனால் அவரோட நடிப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கு இந்த படம். அவருடைய நடிப்பு திறமைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இந்த படம் வந்து கொடுத்துருக்கு.
அவ்வளோதாங்க. தேங்க்யூ.